வணக்கம் சென்னை. வணக்கம் தமிழ்நாடு. गवर्नर ऑफ तमिलनाडु श्री बनवारी लाल पुरोहित जी, चीफ मिनिस्टर ऑफ तमिलनाडु श्री पलानी स्वामी जी, डेप्यूटी चीफ मिनिस्टर श्री पन्नीर सेल्वम जी, स्पीकर ऑफ तमिलनाडु असेंबली श्री धनपाल जी, इंडस्ट्री मिनिस्टर श्री संपत जी, dignitaries, ladies and gentlemen, my dear friends, I am happy to be in Chennai today. I thank the people of this great city for the warm welcome they have given me today. The city is full of energy and enthusiasm. It is a city of knowledge and creativity. வணக்கம் சென்னை. வணக்கம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்களே, துணை முதலமைச்சர் திரு பன்னீர் செல்வம் அவர்களே, தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் அவர்களே, தொழில்துறை அமைச்சர் திரு சம்பத் அவர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, எனதருமை நண்பர்களே, எனது இன்றைய சென்னை வருகை எனக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது. சென்னை மாநகர் உற்சாகமும் ஆற்றலும் நிரம்பி இருப்பது. இந்த மாநகர் அறிவு மற்றும் படைப்பு திறன் உடையது. From Chennai today, we begin key infrastructure projects. These projects are symbols of innovation and indigenous development. These projects will further the growth of Tamil Nadu. இன்று சென்னையிலிருந்து நாம் முக்கியமான கட்டமைப்பு துறை திட்டங்களை தொடங்குகின்றோம். இந்த திட்டங்கள் புதுமை, உள்நாட்டு உற்பத்தி ஆகியவற்றின் அடையாளங்கள். இவை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உதவிகரமாக இருக்கும். Friends, this program is special because we lay the foundation to modernize the 636 kilometers long broad Anaicut canal system. The impact of this is going to be very big. It will improve irrigation facilities for 2.27 lakh acres of land. District of Tanjavur and Pudukkottai will gain specially. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி ஏன் சிறப்பு தன்மை வாய்ந்தது என்றால், நாம் 636 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட கல்லணை கால்வாய் அமைப்பை புதுப்பித்து நவீனமயமாக்குவதற்கான அடிக்கல்லை நாட்டி இருக்கின்றோம். இதன் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகின்றது. இது 2.27 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தும். குறிப்பாக தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் இதனால் பெரிதும் பயன்பெறும். I want to appreciate the farmers of Tamil Nadu for record food grain production and good use of water resources. For thousands of years, this grand Anaicut and its canal systems
have been the lifeline of the Rice Bowl Tamil Nadu. The Grand Anaikut is a living testimony to our glorious past. It is also an inspiration to our nation's Atmanirbhar Bharat goals. In the words of the famous Tamil poet Avaiyar, வரப்பு உயரா நீர் உயரும், நீர் உயரா மேல் உயரும், மேல் உயரா குடி உயரும், குடி உயரா கோல் உயரும், கோல் உயரா கோன் உயர்வான். When water level rises, cultivation rises. People prosper and the state prosper. We have to do whatever we can to conserve water. This is not only a national issue, it is a global subject. Always remember the mantra of per drop, more crop. This will help future generations. சாதனை படைக்கும் அளவிலான உணவு தானிய உற்பத்தி செய்தமைக்கும், நீராதாரங்களை நல்ல விதமாக பயன்படுத்தி அமைக்கும் நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கல்லடையும் இதன் கால்வாய் அமைப்புகளும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தின் உயிர்நாடியாக இருந்து வந்திருக்கின்றன. நமது பொன்னான கடந்த காலத்தின் வாழும் சான்றாக இந்த கல்லணை விளங்குகின்றது. மேலும் இது நமது தேசத்தின் சுயசார்பு பாரத இலக்குகளுக்கு கருத்தூக்கமாகவும் திகழ்கின்றது. அனைவராலும் போற்றப்படும் தமிழ் பெண்பால் புலவரான ஔவையாரின் அமுத மொழிகளை இப்பொழுது பார்க்கலாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். நீர்மட்டம் உயரும் போது சாகுபடி அதிகரிக்கின்றது, மக்கள் வளம் பெறுவார்கள், நாடும் நலம் பெறும். பர் டிராப் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு சொட்டையும் நாம் நன்றாக பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். இது இந்த நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, இது உலகாயத பிரச்சனை என்பதால் நாம் நீர் ஆதாரங்களையும் சேமிக்க வேண்டும், நீரினையும் நாம் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். Friends, it would make everybody happy that we are inaugurating the 9-kilometer stretch of the Chennai Metro Rail Phase 1 project. This would go from Washermanpet to Vimko Nagar. This project has been completed on schedule despite the global pandemic. The civil construction activities were done by Indian contractors. The rolling stock has been procured locally. This in line with the boost to Atmanirbhar Bharat. நண்பர்களே, வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் வரை செல்லும் 9.05 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்டத்தின் விரிவாக்கத்தை நாம் துவக்கியிருக்கிறோம் என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும். உலகளாவிய பெருந்தொற்றையும் தாண்டி இந்த திட்டம் குறித்த நேரத்தில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிவில் கட்டுமான பணிகளை இந்திய நிறுவனங்களே மேற்கொண்டார்கள். உள்ளூரிலேயே ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருப்பது சுயசார்பு பாரதம் என்ற இலக்கிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. The Chennai Metro is growing rapidly. In these years' budget, over rupees 63,000 crore
have been set aside for 119 kilometers of phase 2 of the project. This is one of the largest projects sanctioned for any city in one go. The focus on urban transport will boost ease of living for citizens here. சென்னை மெட்ரோ விரைவாக விரிவாக்கம் அடைந்து வருகின்றது. இதன் வலைப்பின்னல் இன்று 54 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கின்றது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 119 கிலோமீட்டர்கள் நீளமுள்ள மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஒரு நகருக்கு அனுமதிக்கப்படும் மாபெரும் திட்டங்களில் இது ஒன்று. நகர்ப்புற போக்குவரத்தின் மீதான குவி மையம் இங்கிருக்கும் குடிமக்களின் வாழ்க்கையை சுலபமாக்கும். Friends, improved connectivity brings convenience. It also helps commerce. The Chennai Beach, Ennore, Athipatta stretch of Golden Quadrilateral is a high traffic density route. There is a need to ensure faster freight movement between Chennai port and Kamarajar port. The fourth तो आज प्रधानमंत्री नरेंद्र मोदी का ये दौरा है जिसमें मिशन साउथ की ये तस्वीर साफ तौर पर दिखाई दे रही है। पीएम मोदी ने तमिलनाडु के लोगों का धन्यवाद किया और बताया कि किस तरह से उनका शानदार स्वागत किया गया और चेन्नई को कई सौगात पीएम मोदी के जरिए दी गई है। लेकिन जो सबसे खास सौगात है उसका जिक्र करना यहाँ पर लाजमी हो जाता है क्योंकि देश की ताकत को बढ़ाने वाला ये समर्पण जो है यहाँ पर सामने आया है। अर्जुन का नया वर्जन मार्क 1A यानी कि नए अर्जुन टैंक की खासियत क्या है? साल 2012 में दरअसल इसे मंजूरी मिली थी, लेकिन जिस तरह से नए ट्रांसमिशन सिस्टम के साथ इसे अब मैदान में उतारा गया है वो इसकी खासियत को बढ़ा देता है। 118 उन्नत अर्जुन टैंक यहां पर मिलने जा रहा है यानी कि नई टेक्नोलॉजी से ये पूरी तरह से लैस होगा और करीब 8,500 करोड़ रुपए की एक बड़ी लागत से इसका तैयार होना यहां पर है और डीआरडीओ ने इसे विकसित किया है। भारत में ये पूरी तरह से बना हुआ है, स्वदेशी टैंक है। बख्तरबंद रेजिमेंट बनाए जाएंगे और कहा जा सकता है कि जमीनी तौर पर हिंदुस्तान की ताकत अब पहले से भी ज्यादा मजबूत होगी। दुश्मन देशों पर सटीक अचूक निशाना ये लगाएगा। साथ ही जो माइंस युद्ध स्तर पर बिछाए जाते हैं उन्हें पूरी तरह से नेस्तनाबूद करने में ये रखता है। इसका दमखम यहां पर नजर आता है। नए अर्जुन टैंक की खासियत एक नहीं कई है, ना बड़ी लागत के साथ बल्कि साथ साथ नए ट्रांसमिशन के साथ एक ऐसे सेंसर के साथ जो कि बहुत कुछ ऐसे हालातों के बारे में जानकारी लगा सकता है जिससे जीत हमारे खाते में आनी तय है। और इसके अलावा जिस तरह से इसको जमीनी स्तर पर माना जा रहा है कि एक मजबूती अब सेना को लगेगी, एक बड़ी तस्वीर के तौर पर ये दो तस्वीरें भी आज सामने आ रही हैं। तो अर्जुन टैंक को समर्पित सेना को किया गया है, देश को किया गया है और वहीं पर मेट्रो के निर्माण को हरी झंडी यहां पर आगे बढ़ाने वाले सफर को किस तरह से दी गई है आज वो भी तस्वीर इस वक्त आपके सामने मौजूद है। तो चेन्नई से प्रधानमंत्री नरेंद्र मोदी सीधे इस वक्त संबोधित कर रहे हैं, लेकिन अर्जुन टैंक की जो खासियतें यहां पर हैं यानी कि क्रू टीम में कमांडर, गनर, लोडर और चालक का यहां पर होना, अत्याधुनिक टेक्नोलॉजी से लैस जो सेंसर्स इसमें लगे हुए हैं वो इसकी ताकत को कई गुना ज़्यादा बढ़ा देते हैं। टारगेट तलाशने और हमला करने में ये पूरी तरह से सक्षम है। देखिए उस टैंक की तस्वीर भी इस वक्त आपके सामने मौजूद है जिसका जिक्र लगातार आज किया जा रहा है, जो कि हिंदुस्तान की ताकत को अंतर्राष्ट्रीय स्तर पर एक बड़ी पहचान यहाँ पर दिला रही है। क्योंकि अब तक हम बाकियों पर निर्भर रहते थे, लेकिन अब ये आत्मनिर्भर भारत की एक ऐसी झलक है जिसका इंतजार पूरा देश यहाँ पर कर रहा था। तो अत्याधुनिक टेक्नोलॉजी से लैस है ये और साथ ही साथ ट्रांसमिशन जो सिस्टम है वो इतना मजबूत है कि दुश्मन का काल बनकर ही ये जीत का डंका बजाएगा।